ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 2 நம்ம பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் உயிரெழுத்துக்கள். ஒரு சொல் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்களால் ஆனது, அதுவும் மெய்யெழுத்துக்கள் மற்றும் உயிரெழுத்துக்களால் ஆனது. கரெக்டுங்களா? போன சாப்டரில் நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். இந்த சாப்டரில் உயிரெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சாப்டர் நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். அதில் பார்ட் 1 பாகம் 1 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது இல்லையா? ஸோ அதை குறில் நெடில்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். என்னென்னலாம் இருக்குன்றதை முதல்ல பார்ப்போம். இப்போது ஆ குறில், ஆன்றது நெடில், ஈ குறில், ஈன்றது நெடில், ஊ குறில், ஊன்றது நெடில், ஏ குறில், ஏன்றது நெடில், ஐன்றதும் நெடில், ஓ குறில், ஓ நெடில், அவுன்றது நெடில். கரெக்டுங்களா? மொத்தம் 5 குறில், 7 நெடில் உயிரெழுத்துக்கள் இருக்கு. அதில் இந்த ஐயும் அவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே 2 உயிரெழுத்துக்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயில் ஆ கூட்டல் இ, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஐ. அதே மாதிரி தான் அவு, ஆ கூட்டல் உ, அவு. ஓகேங்களா? இதில் 2 உயிரெழுத்துக்கள் இருக்கு. இந்த சாப்டரில் நம்ம அதை தவிர்த்துட்டு மீதி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஐயும் அவையும் தவிர்த்துட்டு மீதி உயிரெழுத்துக்கள் குறில் நெடில் எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? குறில் மற்றும் நெடில் எழுத்துக்களை எழுதுறதுக்கு நம்ம டாட், டேஷ் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். குறில் எழுதுறதுக்கு லைட் டாட், லைட் டேஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே நெடில் எழுதுறதுக்கு நம்ம அழுத்தி எழுதுவோம். ஹெவி டாட்டு, ஹெவி டேஷ் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். இப்போது குறில்ல ஆ பார்த்தீங்க அப்படின்னா குறிக்கிறதுக்கு, ஆ சவுண்டை குறிக்கிறதுக்கு நம்ம லைட் டாட் நம்ம வைப்போம். ஆ. இதுவே நெடிலாக இருந்துச்சு அப்படின்னா ஹெவி டாட்டு ஆ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈன்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாட் வைப்போம், லைட் டாட் வைப்போம். இதுவே ஈன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டாட் வைப்போம். அப்புறமா ஊ, ஊன்றதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் டேஷு, அதே தான் ஊக்கு. ஓகேங்களா? ஹெவி டேஷ். ஏன்றதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் டாட்டு, ஏன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டாட்டு, ஓன்றதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் டேஷு, ஓன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டேஷு. அப்போ லைட் டாட் பார்த்தீங்க அப்படின்னா ஆ, ஏ, இ. லைட் டேஷ் பார்த்தீங்கன்னா ஓ, உ. ஹெவி டாட் பார்த்தீங்கன்னா ஆ, ஏ, இ. ஹெவி டேஷ் பார்த்தீங்கன்னா ஓ, உ. ஓகேங்களா? இந்த 10 நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம் 4. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு எழுதியிருக்கேன் இல்லையா? இது என்னதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஆன்றது ஃபஸ்ட் பிளேஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ, ஆவை குறியிலாக இருந்தாலும் சரி, நெடிலாக இருந்தாலும் சரி. ஏ, ஓ இல்லைனா ஏ, ஓ பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வவல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இ, உ, இ, உ இதை பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸ் வவல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பிளேசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வவல்ஸை குறிக்கிறதுக்கு ஒரு பிளேஸு, மெய்யெழுத்துக்களை எழுதுறதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஒரு 4 விதமான ஸ்ட்ரோக்ஸ் எடுத்துக்கலாம். மேலேருந்து கீழே எழுதுகிற மாதிரி நம்ம பா எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கீழே இருந்து மேலே எழுதுகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்குவோம். ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுகிற மாதிரி மா ஸ்ட்ரோக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட்லேருந்து ஓகே இல்லைனா மேலேருந்து கீழே எழுதுகிற மாதிரி, இல்லைனா ரைட்லேருந்து லெஃப்டில் வர மாதிரி இருக்கிற ஸ்ட்ரோக்கு இப்படி, இல்லைனா மேலேருந்து கீழே. இது எக்ஸாம்பிள் நம்ம வா எடுத்துக்கலாம். ஓகே, 4 விதமான ஸ்ட்ரோக் எடுத்திருக்கேன். இது மேலேருந்து கீழே பா, இது கீழே இருந்து மேலே ரா இல்லைனா ரா, இது மா.
இது வந்து பார்த்தீங்கன்னா வா, இதை வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் மெய் எழுத்துக்கள் இல்லையா? ஸோ மெய் எழுத்துக்களில் வவ்வலை குறிக்கிறதுக்கு ஒரு 3 பிளேஸ் வந்து இருக்குது. நான் வந்து பெருசாக எழுதி காட்டுறேன் பாவையே. இது பா அப்படின்னா மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம், அது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது வந்து தேர்ட் பிளேஸ். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே முடிக்கிறோம், நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது 1, இது 2, இது 3. அதே மாதிரி இது 1, இது 2, இது 3. இதுலேயே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதனுடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர்னு சொல்லுவாங்க, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்னு சொல்லுவாங்க, மேலேருந்து கீழே வர ஸ்ட்ரோக்ஸ்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ராக்கு வந்து பார்க்கலாம். இது கீழே இருந்து எழுதுகிறோம் இப்படி. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இது 1, இது 1, நடுவில் இது 2, இது 2, இது 3, இது 3. ஓகேங்களா? இப்படி பிரிச்சுக்கணும். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எம்முக்கு பார்க்கலாம். மா, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இது 1, இது 1, இது 2, இது 2, எண்டிங்கில் இது 3, இது 3. ஓகே, இப்படி எழுதுறோம் இல்லையா? ஸோ மேலே பிஃபோரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர், அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த வா பார்க்கலாம். வா நம்ம வந்து இப்படி எழுதுவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், 1, 1, இது மிட்டு, இது 2, இது 2, இது 3, இது 3. ஓகேங்களா? இப்படி எழுதுறதால லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிஃபோரு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். ஓகேங்களா? இந்த பிஃபோர் ஆஃப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த 1, 2, 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிஃபோர் அப்படின்னா மேல் பகுதி ஆர் இடதுபுறம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு. ஆஃப்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி ஆர் வலதுபுறம், ரைட் சைடு. ஓகேங்களா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே, ஈஸியாக வந்து எழுதிடலாம். இதில் இருக்க எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி அதே 4 ஸ்ட்ரோக்ஸுக்கு பொசிஷன் நம்ம வந்து பார்க்கலாம். மொத்தம் 3 பொசிஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் அபவ் தி லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, கோட்டிற்கு மேலே. செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி லைன், கோட்டின் மீது. தேர்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு பொசிஷன் த்ரூ தி லைன். ஓகேங்களா? த்ரூ தி லைன். இப்போ ஃபஸ்ட்டு அபவ் தி பொசிஷன் என்னன்றதெல்லாம் பார்ப்போம். இந்த 4 ஸ்ட்ரோக்ஸுக்கு மேலேருந்து கீழே வர மாதிரிக்கு பா எடுத்துக்கலாம். அப்புறமா கீழேருந்து மேலே போகிறதுக்கு ரா எடுத்துக்கலாம். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர்றதுக்கு மா எடுத்துக்கலாம். ரைட்லேருந்து லெஃப்ட் ஆர் மேலேருந்து கீழே வா வந்து எடுத்துக்கலாம். இப்போது இதுதான் ரெஃபரன்ஸ் லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம நோட்டில் இருக்கிற கோடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்னா கோட்டில் டச் ஆகக்கூடாது. அபவ் தி லைன் பா, ரா, மா, வா, இப்படி தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பொசிஷன். இதுவே செகண்ட் பொசிஷன் அப்படின்னா கோட்டில் டச் ஆகி எழுதணும். இதான் ரெஃபரன்ஸ் லைன்னு வச்சுக்கோங்களேன். பா, ரா, மா, வா, இப்படி கோட்டில் டச் ஆகி எழுதணும். இதுவே தேர்டு பொசிஷன் அப்படின்னா இதான் ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கோங்க. தேர்டு பொசிஷன் அப்படின்னா பா, ரா, இந்த ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் கோட்டுக்கு மேலே எழுதிடணும், அதை வந்து கட் பண்ணி எழுதக்கூடாது. அதுக்கப்புறமா வா, இந்த மாதிரி வந்து எழுதணும். அதாவது ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ்ன்றது எம்மு, என்னு, இங்கு, ஙா, கா, கா, 3 சுழினா. ஓகேங்களா? அப்புறமா வந்து ழா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, இதுக்கு வந்து செகண்ட் பொசிஷனும் தேர்டு பொசிஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். த்ரூ தி லைனில் நம்ம வந்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரூ தி லைனில் நம்ம வந்து எழுதணும். ஓகே, இப்போ நம்ம வந்து வவல்ஸ் எப்படி குறிக்கிறது, குறில் நெடி எப்படி குறிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அதில் பிஃபோர் ஆஃப்டர் அதனுடைய வவல்ஸோட பிளேசஸ் வந்து பார்த்துருக்கோம். அப்புறமா
மெய் எழுத்துக்கள் எழுதுறதுக்கு எந்த பொசிஷனில் எழுதுறதுன்றதை வந்து பார்த்துருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இருக்குங்க இல்லையா, இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்குங்க இல்லையா. ஸோ 1 எங்கெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆ எழுதணும். ஆ இல்லைனா ஆ. ஓகே. 2 எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் ஏ இல்லைனா ஓ எழுதணும். ஏ இல்லைனா ஓவோ அதே அந்த இடத்துல தான் எழுதணும். தேர்டு பொசிஷன், தேர்டு பிளேஸ் இ உ ஈ உ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம 3 எங்கே எழுதியிருக்கோமோ அந்த இடத்துல தான் வந்து எழுதணும். ஓகேங்களா. இந்த வவ்வல்ஸ் வரதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த மெய்யெழுத்துக்களை எந்த இடத்துல எழுதணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவோம். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ காவி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. காவி இது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இவ்வு கூட்டல் இ, காவி. கரெக்டுங்களா. எப்போவுமே நம்ம வந்து மெய்யெழுத்துக்கள் தான் எழுதணும், உயிர் எழுத்துக்களை குறிக்கணும். இதில் இருக்கிற மெய்யெழுத்துக்கள் என்னென்னலாம் பாருங்கள். இக்கு இவ்வு. கரெக்டுங்களா. இந்த இக்கையும் இவ்வுன்னு தான் எழுதணும். இப்போ எந்த பொசிஷனில் எழுதணும், அபௌதி லைனில் எழுதணுமா, ஆங்கில லைனில் எழுதணுமா, த்ரூ லைனில் எழுதணுமான்றது இந்த வார்த்தையில் வர ஃபஸ்ட்டு வவ்வலை பொறுத்து இருக்குது. ஓகே, இந்த வார்த்தையில் வர ஃபஸ்ட்டு வவ்வல் என்ன, ஆ. ஆன்றது ஃபஸ்ட்டு பொசிஷன் வவ்வல். அப்போ இக்கையும் இவ்வையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் நம்ம வந்து எழுதணும். அப்படின்னா கா வி இப்படி நம்ம வந்து எழுதிடுறோம். இப்போ வவ்வல்ஸ் வந்து மார்க் பண்ணணும். இக்குக்கு அப்புறமா தான் வந்து ஆ இருக்கு. கானா இது, இதனுடைய பிஃபோர் இது, அதனுடைய ஆஃப்டர் இது. கரெக்டுங்களா. அப்போ காக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். இங்கேயா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்றது ஃபஸ்ட்டு பிளேஸில். அப்போ நம்ம இந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல காவை எது மார்க் பண்ணணும், ஹெவி டாட். அதுக்கப்புறமா இவ்வுக்கு அப்புறமா இ இருக்கு. கரெக்டுங்களா. இவ்வுன்றது இது, இது பிஃபோரு, இது ஆஃப்டர். ஈன்றது தேர்ட் பிளேஸில் மார்க் பண்ணணும். இது 1, இது 2, இது 3. ஆஃப்டரில் இந்த இடத்துல அப்போ மார்க் பண்ணணும், தேர்டு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி. புரியுதுங்களா. அப்போ படிக்கிறப்ப இக்கு ஆ கா வி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஓகேங்களா. இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கெடு, இக்கு கூட்டல் ஏ கூட்டல் இட்டு கூட்டல் உ. இப்போ இதில் இருக்கிற மெய்யெழுத்துக்கள் இக்கும் இட்டும் எந்த பொசிஷனில் எழுதணும், இந்த வார்த்தையில் வர ஃபஸ்ட்டு உயிரெழுத்து என்ன இருக்குது, ஆ ஏ தான் இருக்குது. கரெக்டுங்களா. அப்போ ஏன்னா செகண்ட் பிளேஸில் எழுதணும், இக்கையும் இட்டையும். அப்படின்னா கே டு, கே டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ வவ்வல்ஸ் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இக்குக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. ஏன்றது செகண்ட் பொசிஷன். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா. இட்டு கூட்டல் ஊ, இட்டுக்கு அப்புறமா தான் ஊ இருக்குது. ஊன்றது தேர்ட் பொசிஷன். ஊ எப்படி மார்க் பண்ணோம்னா லைட் டேஷ் இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்படி எழுதக்கூடாதா, செகண்ட் பிளேஸில் கே எழுதிட்டு டு வந்து இப்படி எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி எழுதலாம். ஆனால் இதை பார்த்த உடனே செகண்ட் பொசிஷனா இல்லை தேர்ட் பொசிஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செகண்டாக வர ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரனில் இருக்கிற மாதிரி எழுதிடுவோம். எப்பவுமே இது ஹாரிஜான்டல் ஸ்ட்ரோக்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாரி, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்பு கூட்டல் ஆ கூட்டல் இரு கூட்டல் இ. இதில் இப்பையும் இறையும் நம்ம வந்து எழுதணும். எந்த பொசிஷனில் எழுதுறது, ஆ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன்னா பா இங்கே நம்ம வந்து எழுதணும். ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீ எழுதிடணும். ஓகேங்களா. நம்மளுக்கு டவுட் வரும், இந்த ரீ எழுதுறதா இல்லைனா இந்த ரா எழுதுறதான்னு சொல்லிட்டு. இது அப்கமிங் சாப்டரில் நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா. இப்போ பா இரு எழுதியாச்சு. இப்புக்கு அப்புறமா தான் ஆ வந்திருக்கு. அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஹெவி டாட் வைக்கணும் ஃபஸ்ட்டு பொசிஷன். இப்புக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆஃப்டராக நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு ஹெவி டாட் வைக்கணும். இருக்கு அப்புறமா ஈ இருக்குது. ஈன்றது தேர்ட் பொசிஷனில் குறிக்கணும். ஈன்றது நம்ம இந்த இடத்துல குறிச்சிடணும். பாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ எவ்வளோதாங்க, நம்ம வந்து
இதுக்கப்புறமா பயிற்சி 3ல் இருக்கிற வார்த்தைகள் அண்டு 4ல் இருக்கிற வார்த்தைகள், இது ஒன்றுத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த சாப்டரோட பார்ட் 2 நம்ம வந்து பார்க்கலாம். அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.